வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வானிலை அறிக்கை. வானிலை இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரும் நாட்கள் தொடர்ந்து மேற்கு பகுதியில் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை எப்போது வேண்டாலும் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மாலை நேரங்களில் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை சுற்று வட்டாரங்கள், மேலும் நுவரெலியா இந்த இடங்களெல்லாம் வெப்பச்சலன மழை அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை சற்று வருகிற நாட்களில் தீவிரமாக இருக்கும். இன்று பெரும்பாலும் இரவு நேரங்களில் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, நுவரெலியா, மணிக்கணும், கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வெப்பச்சலனம் என்பது மாலைக்கு பிறகு மழை தொடங்கினாலும் இரவுக்குள் நிறைவடையும். மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும், இரவுக்குள் மழை நிறைவடையும் வெப்பச்சலனம் என்பது. ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாளை ஜூன் 3ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் புத்தளம் தொடங்கி அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு தொடர்ச்சியாக விட்டு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் ஓரிடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் தெற்கே முன்னேறி வர சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புள்ளை சுற்று வட்டாரங்கள், மேலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, நுவரெலியா சுட்டு வட்டாரங்கள், பதுளை சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு பகுதி விட்டு தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. லேசான மழை, மிதமான மழை, ஓரிரு நேரங்களில் கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை ஜூன் 3ஆம் தேதி, ஜூன் 4, 5, 6 தேதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு அதே வழியில் உள் மாகாணங்களுக்கும் முன்னேறி சென்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சென்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4, 5, 6 தேதிகளில் அதே வழியில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் சற்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, மேலும் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம், மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் வரும் நாட்களை பொறுத்தவரை. அதே வழியில் வெப்பச்சலன மழை என்பது சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஜூன் 4, 5, 6 தேதிகளில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அங்கங்கே தொடர்ந்து மட்டக்களப்பு, திரிகோணமலை, அதேபோல் நுவரெலியா சுற்று வட்டாரங்கள், பதுளை சுற்று வட்டாரங்கள், அம்பாறை சுற்று வட்டாரங்களாம் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதேபோல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் ஜூன் 8ஆம் தேதி பிறகு சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. ஆனால் வரும் நாட்கள் மேற்கு பகுதி தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கிழக்கு பகுதி மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் ஜூன் 4, 5, 6 தேதிகளில் வடமாகாணங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வடமாகாணங்களுக்கு இப்போதைக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களை பொறுத்தவரை பெரும்பாலும் புத்தளத்துக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமையும். அதே வழியில் தம்புள்ளைக்கு தெற்குள்ள கிழக்கு மாகாணங்களுக்கும் உள் மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 65 கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அம்பாறை, மேலும் பதுளை சுட்டு வட்டாரங்கள், மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் மேற்கு பகுதி கொழும்பு, நீர்கொழும்பு, காலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களாம் தென்மேற்கு காற்றோடு மழை இருக்கும். அதே வழியில் காற்றின் வேகம் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேலும் தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திரிகோணமலை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம்
50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான காற்றின் வேகம் என்பது யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான காற்றாக தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். அதேவேளை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டால் வருகிற நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் காற்றின் வேகம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையும், இடையே 65 கிலோமீட்டர் வரை மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடலில் அதிகபட்சம் 50 முதல் 55 கிலோமீட்டராகவும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் மீனவர்களுக்கு சற்று மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை என்பது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகவும், கிழக்கு பகுதி வெப்பச்சலமழையாக இருந்தாலும், ஆனால் தம்புளைக்கு வடக்குள்ளா மாகாணங்களுக்கு 4, 5, 6 தேதிகளில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தெற்கே சில மழைப்பொழிவு கூடுதலாக கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி, வெப்பச்சலமழையாக இருந்தாலும் சரி, தெற்கே சில மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சலமழையாகவும், மேற்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் வருகிற நாட்களில் இலங்கையில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.